வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேங்க்கை வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இது வந்து நான் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து திடீர்னு எடுத்த வீடியோ. நாங்கள் கண்டென்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அதனால் இந்த வீடியோவோட வாய்ஸுமே நீங்கள் கேட்குறது வந்து வாய்ஸ் ஓவர் தான். நான் வந்து டேரெக்டாக அப்போதைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது நான் பேசலை. ஸோ எப்போயுமே அப்படி தான் பேசுவேன். இது வந்து நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்போ பேசுகிறது தான். எப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டமர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து வச்சுருக்கோம் தேவக்கோட்டையில். அங்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தா அந்த மாதிரி ஒரு டேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் தான் சொல்லிட்டாங்க. அந்த சைஸு டாப்பெல்லாம் நம்மள்ட்ட எல்லாமே இருந்துச்சு. ஸ்டோனு எல்லாம் கேட்டிருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னால் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கொண்டாந்துருங்க, எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அதனால வீட்டுக்கு கொண்டாந்துருன்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்காக சொல்லிட்டு டேங்க் எடுத்து கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு சடனாக தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு செட்டப் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. நம்ம செட்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் போனோம். ஓகேங்களா, செட்டப் பண்ணதுக்கு நாங்கள் சார்ஜெலாம் பண்ணல. வீடு மீன் கடைக்கு பக்கத்தில் தான் அப்படிங்கிறனால சார்ஜெலாம் பண்ணல. ஓகேங்களா. ஆமாம், போயிட்டு நல்லா லைட்டாக தொட்டியெல்லாம் கழுவிட்டு, நம்ம கொண்டு வந்த தொட்டி வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் இருக்கனால லைட்டாக அப்போ தூசி இருக்கும். லைட்டாக தொடச்சிட்டு கழுவிட்டு பூத்தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு, நம்ம வந்து அங்கே ஏற்கனவே வச்சுருந்தாங்களா தொட்டி, அந்த தொட்டியில் உள்ள கொஞ்சம் பழைய தண்ணியை எடுத்து இதில் ஊற்றினோம். அது ஏன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பெனிஃபிஷியல் பாக்டீரியானா என்னென்னா, அந்த பாக்டீரியா வந்து நம்ம மீனுக்கு தேவை. ஓகேங்களா, அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா அந்த டேங்க்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் அந்த ஸ்டோன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதுதான் என் தம்பி தான் வந்து வீடியோ எடுத்தான். சின்ன டேங்க் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18:9 அல்லது 20:1 அப்படிங்கிற மாதிரி சைஸ். 20:1 இல்லை, 18:9. ஓகேங்களா, 18 இன்ச்சு நீளம், 9 இன்ச்சு அகலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸு. இது வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்குது. வீட்டு கதவை திறக்கணும்னா இதை பார்த்துட்டு தான் நம்ம போய் கதவை திறக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருந்துச்சு. ஏற்கனவே வச்சுருந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர அழுக்காகி அந்த தொட்டி வந்து லைட்டாக ஒழுக கூட ஆரம்பிச்சிருச்சான். ஸோ தொட்டியை பார்த்தோம், அது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 1 இயர் ஆகிருக்கும். 1 இயருக்கு மேலே வந்து அந்த தொட்டியை வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன தொட்டி. ப்ளஸ் இதில் என்ன பிரச்சனைனா, ரொம்ப அழுக்காகி லைட்டாக லீக் ஆக ஆரம்பித்தோன்னா சரி தொட்டியை மாற்றிடுவோம், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதே மாதிரி டாப்பும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப டாப் வந்து செம்ம அழுக்கு. ஸோ டாப்னால் நம்ம மேலே வந்து கொஞ்சம் வீடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் டாப்புன்னு சொல்கிறேன். ரொம்ப அழுக்காகி அது செலோ டப்பெல்லாம் போட்டு ஒட்டுலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது வச்சுருந்தது வந்து பழைய செட்டப்பாக இருந்தாலும் ரொம்ப பழசாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் செம்ம கலரு, ஒரு கருப்பு கலரில் இருக்குது. ஒரு சகதி மாதிரி இருக்குது அந்த தண்ணியெல்லாம். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளேயுமே வந்து எல்லாம் வச்சுருந்த மாலியெல்லாம் வந்து செம்மையாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா மோட்ரு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு போல். ஸோ மோட்ரு ஸ்டோன்லாம் கீழே போட்டுருந்தாங்க. அதனால் வந்து மீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மீன்லாம் எடுத்துருந்தா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பக்கெட்டு, இதுக்குள்ளே தான் வந்து மொத்தமாக அப்படியே கொட்டிட்டேன். ஸோ நான் அந்த பழைய தொட்டியை வந்து நான் வீடியோ எடுக்கலை. எங்களுக்கு வந்து திடீர்னு எல்லாத்தையும் வந்து மாற்றினது, தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து சரி இது ஒரு கண்டென்ட்டாக போட்டோம்னா பீப்புள் வில் வாட்ச் இட் அப்படின்ட்டு. ஈஸ்வரா, தமிழில் பேசுகிறேனே, இங்கிலீஷில் பேசுகிறேனே, சரி தமிழில் பேசுகிறேன். ஆமாம், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ, அதாவது யாராவது வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு செட்டப் பண்ணுறாங்க, அக்வாரியம் டேங்க் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பக்கத்துலேருந்தே பார்ப்போம். அதில் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்காது, ஆனால் அதை பண்ணுறது வந்து பிடிக்கும். பக்கத்துலேயே உட்காந்து நானும் நிறையா வீட்டில் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது வந்து இந்த மீன் தண்ணி மாற்றுறாங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மீன் வந்து என்ன பண்ணுது, எப்படி தண்ணி மாற்றுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம அந்த வீட்டிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பாக்கெட் ஸ்டோன் தான் நாங்கள் எடுத்தோம். அந்த கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து அவள்கிட்ட ஏற்கனவே கலர் ஸ்டோன்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு பாக்கெட் ஸ்டோன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனோம். அவள் கேட்டிருந்தாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கலர் ஸ்டோனோட ப்ளஸ்ஸு அவள்கிட்ட இருக்க பழைய ஸ்டோனில் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டோன்லாம் வந்துருந்துச்சு. அந்த ஸ்டோனையும் 2டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் கல்லெல்லாம் போட்டோம். கல்லையும் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றலாம். ஆனால் 2மே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தூக்கியெல்லாம் போட்டோம்னா உள்ளே போய் அந்த கிளாஸில் வந்து பட்டுச்சுன்னா கிராக் ஆகிரும். டக்குன்னு திடீர்னு ஒரு விரிசல் விழுக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஃபோர்ஸில் நம்ம எதுவும் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ளேஸாக வந்து
அந்த கல்லை வந்து அந்த செட்டப்பில் வந்து செட்டப் பண்ணணும். கல் வந்து மேக்ஸிமம் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ரெண்டு ரீசனுக்காண்டி போடுவாங்க. நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கல் வந்து போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன், ஓகேங்களா. கொஞ்சம் அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும், உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் வந்து வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு போடுறோம் மீனுக்கு, அந்த மீன் வந்து சாப்பிட்டுட்டு அந்த அழுக்கெல்லாம் போகுது இல்லையா, அந்த அழுக்கெல்லாம் வந்து காற்று தண்ணியில் வந்து பறக்கும். முக்கியமாக வந்து மோட்ரு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து பறந்து மோட்ரு பக்கத்தில் போய் நிற்கும் கூட்டமாக. அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கே இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பத்தாததுக்கு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது திரும்ப வந்து தண்ணியை வந்து கலங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா ஆளுக்குமே போய் ஸ்டோனுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறோம். எதுவுமே வந்து வெளில வராது. வெளில வராமல் இருக்கிறனால தண்ணி வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அழுக்கு உள்ளே தான் கிடக்கு. நம்ம தண்ணி மாற்றும் போது அதெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒரு நல்ல இதாகவும் இருக்கும். மோட்ரு போட்டிருந்தோம். மோட்ரு வந்து நல்லா ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நாங்கள் வந்து டாப்லாம் நம்ம டாப்பு தான் புதுசாக கொண்டு வந்தது தான். இந்த டேங்குக்கு கொண்டு வந்தது தான். இதுக்கு முன்னாடி ஒரு காலண்டர் அட்டை வந்து அந்த டேங்குக்கு கீழே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டேங்குக்கு கீழே வச்சுருந்த காலண்டர் அட்டை வந்து பயங்கர கலரே இல்லாமல் அது ஒரு தண்ணியெல்லாம் பட்டு ஈரப்பதமாகி ரொம்ப இதாகி போச்சு. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அது தூக்கி போட்டுட்டு புது காலண்டர் அட்டையை எடுத்து கீழே வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொட்டி இருக்குது அப்படின்னா ஒன்று காலண்டர் அட்டை, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு துணி, இல்லைனா அப்படின்னா தெர்மாக்கோல் அட்டை இருக்கும். ஸோ தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் அந்த கிளாஸ் வந்து தரையை வந்து தட்டாமல் பார்த்துக்கணும், ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸாக வந்து எதுலேயும் இடிச்சிடாமல். இப்போ நீங்கள் தரையிலலாம் வச்சுட்டிங்கன்னா திடீர்னு நம்ம தூக்குறோம் அப்படின்னா தூக்கிட்டு நம்ம திரும்ப வச்சோம்னா சில நேரத்துக்கு கிராக் விழுகும். எனக்கு விழுந்துருக்கு. அதனால் வந்து எல்லாம் பக்காவாக பார்த்து பண்ணோம். நீங்கள் பார்க்குறதான் பழைய கல். ஸோ வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் எடுத்த கிளிப்பே அவ்வளோதான். ஒரு 3 வீடியோ எடுத்தால் 3 வீடியோவும் சேர்த்து உங்கள்கிட்ட வந்து மொத்தமாக காமிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிஞ்சிடும். இதில் வந்து நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி புதுசாக தொட்டி வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ மீன் வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எப்படி வளர்க்குறதுனே தெரியாது, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மீன் செட்டப் அதாவது அக்வாரியம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் மெயின்டைன் மட்டும் பண்ணணும். அதை வச்சிருக்க வரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். லைக் நீங்கள் வண்டியை வந்து வச்சுருக்கீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா மீன் வந்து பார்க்குறது கலராக இருக்கும். தொட்டியில் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து உட்காந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதை உட்காந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே, இது வந்து நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து வாங்கியிருக்காங்க. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நம்ம மேக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் மீன் வேணும், டாப் வேணும், அதாவது அந்த தொட்டி வேணும், ஃபில்ட்ரு வேணும், ஹீட்ரு வேணும் அப்படின்னு என்ன மீன் சம்மந்தப்பட்ட என்ன ஒரு ஆக்சசரிஸோ இல்லை மீனோ இல்லை எது வேணும்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம மீன் கடை வந்து ஜீவா அக்வாரியம் மீன் கடை பேர் தேவகோட்டையில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. காஞ்சி ரோட்டில் இருக்குது. ஸோ காஞ்சி ரோடு வந்து ஒத்தக்கடையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு வந்தோம்னா காஞ்சி ரோடு. அங்கே தான் வந்து SPAT பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். முடிஞ்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஒரு கண்டென்ட் முடிஞ்சு உங்களுக்கு மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இல்லை பிடிக்கலனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். அதை வந்து நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.